குட் மார்னிங் ஆல். நான் உங்கள் பிக் புல்ஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் வெறும் கலிநோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் இங்கே யாரையும் வாங்கவோ விற்கவோ வரி அறிவுறுத்தவில்லை. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மண்டேக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு. நேற்று வீடியோ பாருங்க, பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுக்குறோம். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சு வச்சு நம்ம எடுக்கிற சப்போர்ட் ரெசன்ஸ் லெவல்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நமக்கு சில சப்போர்ட் ரெசன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகாதா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மண்டே வந்து புலிஷ் ஆகணும் அப்படின்னா இன்னையோட க்ளோஸ் 24,570க்கு மேலேயும் நம்மளோட பிளாக் லைன் 24,547க்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் நம்மளோட R1 24,621, அப்புறம் இன்னையோட ஐ இருக்கு இல்லைங்களா, 24,620 போடலாம். அங்க இருந்து ஒரு கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிட்டு மேலே போகணும் அப்படின்னா 24,671ங்கிற நம்மளோட R2 வரைக்கும் போகும். ஓகேங்களா? அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா நம்மளோட ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த மேஜிக்கல் லெவல் ப்ளூ லைன் இருக்குல்ல, 24,750க்கு 709க்கு மேல நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடு டைரக்ஷன், அதாவது ஒரு 100 பாயிண்ட் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்னா இன்னையோட க்ளோஸ், ப்ரீஸ் டே க்ளோஸ் 24,570 கீழேயும் நம்மளோட பிளாக் லைன் 24,547 கீழேயும் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீஸ் டே லோவும் S1ம் சேமா இருக்கனால இங்கே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கன்சல்டேஷன் ஆயிட்டு திரும்ப கீழே இறங்கிச்சுன்னா 24,491ங்கிற நம்மளோட மேஜிக்கல் புட் சைட்கான லெவல், இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது நாளைக்கு மார்க்கெட், அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சில லெவல்ஸ் நமக்கு அதை வச்சுதான் நம்ம இதை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கிறது தான். அதாவது வியாழக்கிழமை என்ன புதன்கிழமை முடிஞ்சோன்னு வியாழக்கிழமை என்ன சொன்னோம், இப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது முந்தைய நாளோட ஐலோ க்ளோஸ்க்குள்ள இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, புதன்கிழமையோட லெவல்ஸ்குள்ளேயே தான் வியாழன் வெள்ளி 2 நாளுமே ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் சைட் டைரக்ஷன், அதாவது நல்ல மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மண்டே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க பாக்குற சில சப்போர்ட்டர்ஸ் வந்து நீங்க ஒரு கணக்கீடு பார்ப்பீங்க, இல்லை இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதோட இதையும் சேர்த்து அக்யூரஸியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்யூரஸி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது ஒரு தொழில், அதை கத்துக்கிட்டு பண்ணுங்க. நம்ம ட்ரேட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 பாயிண்டோ ஒரு 40 பாயிண்டோ, அதுக்கு மேல எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே தான். 20 ஒரு 40 பாயிண்ட், குறைஞ்சபட்சம் ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கத்துக்கிட்டு ட்ரேட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுங்க. சைடேஸ் பேஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க, பணத்தை இழக்காதீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, நமக்கு வியாழக்கிழமையும் சைடேஸ் தான், இன்னைக்கு சைடேஸ் தான். போய் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து பாருங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க 24,500 பாருங்க, 600 பாருங்க, மினிமம் ஒரு 10 பாயிண்ட் தான், 10 to 12 பாயிண்ட் தான் மூவ் ஆயிட்டே இருந்தது. அதுல நீங்க என்ன எடுப்பீங்க? ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போறோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். சைடேஸ் டேல என்னைக்குமே ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் ஜெயிக்கணும்னு முதல்ல என்னைக்குமே நினைக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம லெவல்ஸ்லாம் போட்டிருக்கோம், இதான் லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. மண்டேக்கான லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க எடுக்கிற அனலைஸோட இதை சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்க ட்ரேடோட அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டை எப்பவும் ஜெயிக்கணும்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க. ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலுங்கிறத எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.